We could even find some baklavas. A Turkish shop had a lot of varieties of baklavas, but each piece of baklava was 500 rupees. Well, but still it was worth it. 500 ரூபா கொடுத்து ஒரு மைசூர் பாக்கு சைஸில் ஒரு பக்லாவை வாங்கி சாப்பிட்டு எங்கே போகிறோம் தெரியுங்களா? இங்கே பாக்குவில் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு போகிறோம். இதை பாருங்கள், இப்போ நம்ம ஒரு சின்ன தெருக்குள்ளே நுழையிறோம். இந்த தெருவில் 2-3 இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குங்க. இது பார்க்குறீங்களே, இதோட பேர் ஜைகா சர்தார்ஜி ரெஸ்டாரண்ட் போல் இருக்குது. இங்கே தெரு சைடில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பாப்புலருங்க. எனக்கும் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுன்றது. இது இவங்களோட ஒரு கல்ச்சர் போல் இருக்குது. இப்போ அதையும் தாண்டி போனால் பாருங்கள், எதிரில் இன்னொரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுங்க, ஹைதராபாத் பிரியாணி ஹவுஸ். வெரி குட். பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கும் போல் இருக்குங்க. ஆனால் இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சோங்க, நியூ டெல்லி ரெஸ்டாரண்ட். இது ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு தான். சும்மா உள்ள நுழைஞ்சு என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு போனோம். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்தது, மெனுவும் நல்லா தான் இருந்தது. ஆனால் அதோட ஓனர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆளுங்க. அவரே 2-3 நாட்டில் போய் 2-3 ஹோட்டல்லாம் திறந்துட்டு கடைசியாக இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காரு. அவர்கிட்ட நல்லா பேசிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறமா அப்படியே நடந்து போகும்போது இதாங்க அந்த நிசாமி ஸ்ட்ரீட். இதாங்க எல்லாமே இங்கே தாங்க இருக்குது. இது நேரே தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஆலிக்குள்ளே ஒரு ரெஸ்டாரண்ட்டு, அதோட பேர் நமக். நமக்குன்னா உப்பு. இங்கே அந்த ரெஸ்டாரண்ட்டை கூப்பிட்டு போகிறதுக்காக இந்த ஜங்ஷன்லேயே நிறைய பேர் அவங்க இந்த ரெஸ்டாரண்ட்காரங்க நின்றுட்டுருப்பாங்க. அவர் சொன்னார் வாங்க போகலான்ட்டு. போய் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம முதல்ல சொன்னோமே அந்த சர்தார்ஜி ரெஸ்டாரண்ட்டு, அதுக்குள்ளே இன்றைக்கி போகலான்ட்டு மத்தியானம் வந்துட்டோங்க. ஒரு 3 மணி ஒரு சின்ன டீ குடிச்சிட்டு போகலான்ட்டு தான் உள்ளே வந்தோம். நல்லா இருந்தது, நீட்டாக இருந்தது. ஆனால் டீ ஒரு சின்ன கப்பு தான், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். பட் இட்ஸ் ஆல் ரைட்டுங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நமக்கு வேண்டாமா? இப்போ பாருங்கள், அந்த நமக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோட ரெஸ்டாரண்ட்டு தூரத்தில் மினுக்குது பாருங்கள், அதுதான். அங்கே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு இன்றைக்கி கிளம்பி வந்திருக்கோம். இது எல்லாமே சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டு தாங்க. மேபி ஒரு 20-25 பேர் உட்காரலாம். ஏன்னா அதுக்கு மேலே இங்கே ஆளுங்க ஒரே சமயத்தில் வரமாட்டாங்க போல் இருக்குது. நல்லாவே இருந்தது. ஆனால் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் இப்போ கூப்பிட்டு போக போகிறீங்க. இந்த நிசாமி ஸ்ட்ரீட்டில் போயிட்டே இருக்கும்போது நேற்று ஒரு இடத்த பார்த்தோங்க. அது நம்ம கோயம்புத்தூர்லேருந்து வந்து 6 மாதத்துக்கு முன்னால் ஒரு கப்புள் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், மிஸ்டர்